தேவ பிள்ளையே, இந்த வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார். அது என்ன நற்செய்தி என்று சொன்னால், 1 நாளாகமங்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம். அது இப்படி சொல்லுகிறது: உமக்கு சமாதானம், சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்று. இன்று அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உமக்கு சமாதானம், சமாதானம் என்று ஆண்டவர் சமாதானத்தை குறித்து சொல்லுகிறார். உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கு சமாதானம், உனக்காக ஜெபிக்கிறவர்களும் சமாதானம். சமாதானம் இல்லாமல் ஒரு சிலர் தவித்து கொண்டிருக்கிறதை தேவன் தீர்க்க தரிசனமாய் காண்பிக்கிறார். பிள்ளைகளை குறித்து சமாதானம் இல்லை, கணவனை குறித்து சமாதானம் இல்லை, மனைவியை குறித்து சமாதானம் இல்லை, வேலையை குறித்து சமாதானம் இல்லை, பிசினஸை குறித்து சமாதானம் இல்லை, வீட்டை குறித்து சமாதானம் இல்லை, அக்கம் பக்கம் உள்ளவர்களை குறித்து சமாதானம் இல்லை, சொந்தங்களை குறித்து சமாதானம் இல்லை, அன்பாய் பழகினவர்கள் நிமித்தம் சமாதானம் இல்லை, அவர்களாலே சமாதானம் கெட்டு போயும். அநேகர் இன்றைக்கு சமாதான குறைவினாலே எங்கே சமாதானம் கிடைக்கும்? இந்த நதியிலே கிடைக்குமா? அந்த மலையிலே கிடைக்குமா? இந்த ஊரில் கிடைக்குமா? இந்த இடத்துல கிடைக்குமா என்று சமாதானத்துக்கு அலைந்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் தரிசனமாக காண்பிக்கிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களை வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிறபடி அல்ல, என்னுடைய சமாதானத்தையே கொடுக்க என்று சொன்ன இயேசப்பா இதை பார்க்கிற ஒவ்வொருக்கும் சமாதானத்தை தருவாராக. அன்பான தேவனுடைய பிள்ளையே, சமாதானத்துக்கு காரணர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சமாதானமாய் நடத்துகிற இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரிடத்திலே சமாதானம் உண்டு. வாருங்கள், ஆண்டுடைய சமூகத்திலே சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இலவசமாய் கர்த்தர் கொடுக்கிறார், சமாதானத்தை இலவசமாய் தருகிறார். ஆகையினாலே இன்று இந்த நாளில் கூட இந்த சமாதான காரணர் அதிசயங்களை செய்யும்படியாக, நம்மை சமாதானத்தோடு காத்து கொள்ளும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம போராடுவோமா? என்னோடு கூட சேர்ந்து எல்லார் கண்களை மூடி, குடும்பமாக எல்லார் கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. மகா இரக்கமுள்ள ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையின் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தவும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம். முந்தினவரும் பிந்தினவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் ஈசாயின் அடிவேரும் தாவீதின் சந்ததியும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரும் அக்னி ஜுவாலைக்கொத்த கண்களை உடையவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறவருமாகிய என் ஆண்டவரே, இதை பார்க்கிற யாவரையும் சமாதானப்படுத்தும். இதை பார்க்கிற ஒவ்வொரு மேலும் தேவ சமாதானம் நிரம்பி இருக்கட்டும். ஆண்டவரே, நிரப்பப்பட்டிருப்பதாக. ஆண்டவரே, வேலையிலே சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற மகனே, என் தகப்பனே, இந்த மகனை கண்ணோக்கி பாரு, ஒரு சமாதானத்தை தாங்க. சம்பாதிக்க முடியவில்லையே, வருமானம் நின்று போனது என்று கலங்குகிற அன்பு சகோதரியே, கர்த்தருனை ஆசீர்வதிப்பாராக. என்னால் எழும்பி வேலை செய்ய முடியவில்லையே, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குதே, என் தலைவலி இருக்கிறது, உடம்பு வலி இருக்கிறது, நான் என்ன செய்வேன் தெரியாமல் தவிக்கிற அன்பு சகோதரனே, உனக்கென்று ஆண்டவர் இரக்கம் செய்வாராக, உனக்கென்று ஆண்டவர் கிருபை செய்வாராக. இயேசுவின் நாமத்திலே இதை பார்க்கிற யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய சமாதானம் நிரம்பி இருக்கட்டும், பார்த்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.